திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே கவுண்டன்பட்டியில் உள்ள மல்லிகை பூந்தோட்டத்தில் பெண்களிடம் பாமக வேட்பாளர் திலகபாமா திமுக அதிமுகவினரை விமர்சித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜோதிக்குமார். வணக்கம் ஜோதிக்குமார், விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொடைரோடு, பள்ளப்பட்டி, அம்மையநாயக்கனூர், நிலக்கோட்டை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் கவிஞர் திலகபாமா தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இதனை அடுத்து கொடைரோடு அடுத்துள்ள மாலையகவுண்டன்பட்டி பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அங்கு மல்லிகைப்பூ விவசாயம் செய்யப்பட்ட பகுதிகளில் மல்லிகைப்பூ பறித்த பெண் தொழிலாளிகளிடம் சென்று பூ பறித்துக் கொண்டே அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். மல்லிகைப்பூ விவசாயம் மற்றும் பூக்களின் விலை தற்போது எப்படி உள்ளது என்பது குறித்து விசாரித்தார். தொடர்ந்து வேட்பாளரிடம் பேசிய பெண் தொழிலாளிகள் மதுபான கடையினால் தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும், கஷ்டப்பட்டு உழைத்த பணம் முழுவதும் சாராய கடைக்கு செல்கிறது எனவும், 10 வயது பையன் கூட குடிக்க தொடங்கிவிட்டார். இதனால் எங்கள் பிள்ளைகள் கெட்டு சீரழிந்து வருகின்றனர். இதனால் மதுபான கடைகளை மூட வேண்டும். அதற்கு நீங்கள் உத்தரவாதம் அளித்தால் எங்கள் ஓட்டுகள் அனைத்தும் மாம்பழம் சின்னத்திற்கே போடுவோம் என கூறினர். இதனை அடுத்து வேட்பாளர் திலகபாமா மல்லிகைப்பூ பறிக்கும் பெண் தொழிலாளிகளிடம் பதிலளித்த போது, நான் ஏற்கனவே மதுபான கடையை மூடச் சொல்லி ஒரு கடையை அடித்து உடைத்து 15 சிறையில் இருந்து வந்துள்ளேன். எனவே தங்களது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என கூறினார். நான் வெற்றி பெற்றவுடன் நிச்சயமாக அனைத்து மதுபான கடைகளும் மூடப்படும் என உத்தரவாதம் அளித்து மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். விவரங்களுக்கு நன்றி ஜோதிக்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.